பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாய் நல்லா இருக்கிறோம், நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு வருஷம் கூட சொல்லலாம், உங்களை சந்திக்க இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கும் தேவன் என்னோடு பேசின ஒரு அருமையான வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ நாம மாத்திரமே என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவானவர் ஒரு பெரிய மகிமையை வைத்திருந்தார். ஒரு பெரிய திட்டத்தோடு தான் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பியிருந்தார். இது பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறைவா இருந்தது. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிசாசு அதுல இருந்து கிறிஸ்துவ கங்கணம் கட்டிட்டு அலையிறான். எப்படியாவது அவரை கொன்னுடணும். காயின் மூலியமாக ஆபேலை கொள்றான். ஆபேல் தான் ஒரு வேளை கிறிஸ்துவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு அவன் ஒவ்வொருத்தவங்களா பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டே வருகிறான். கடைசியா தேவகுமாரன் அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் தான் அப்படின்ட்டு. எத்தனையோ முறை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய நேரம் இன்னும் வரல. அவர் நேரம் வரல. ஏரோது மூலியமா தூண்டி விட்டு 2 வயது குழந்தையெல்லாம் கொல்றான். அப்பயும் அவர் காப்பாற்றப்படுகிறார். அநேக முறை யூதர்களை அவரை தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அதற்கென்று ஒரு நேரம் இல்லையா? அந்த நேரத்தில் தான் கடவுள் ஆண்டவர் எதையுமே நமக்கு செய்து முடிக்கிறார். அப்போ இது ஒரு பெரிய பரலோகத்தில் ஒரு பெரிய பிளான். ஆண்டவர் இந்த பூமியில உலகத்தை ரட்சிக்கணும், உலகத்தை நியாயம் தீர்ப்புக்கு இல்லாமல் உலகத்தை ரட்சிக்கணும் தான் குமாரனை பிதாவானவர் அனுப்புகிறார். அவர் அதற்கப்புறம் அவருக்கு ஃபுல்லா அந்த அத்தாரிட்டியை கொடுக்கிறார். வலது பரிசுல வீட்டிருக்கிறபடி அவரே எல்லா நாவும் அறிக்கை செய்யும்படியாய், முழங்கால் யாவும் முடங்கும்படியாய் அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப பாக்குறப்போ அந்த சந்தோஷத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு அவருக்கு வைத்திருந்த அந்த சிலுவையை அவர் சகித்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, அடுத்தது வசனம் 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இவ்விதமாய் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவருக்கு அந்த பாடுன்னு அவர் சொல்லியிருக்கார். பச்சை மரத்துக்கே இவ்வளவு பண்ணாங்கன்னா பட்டை மரத்துக்கு எவ்வளவு செய்வாங்க. இன்னைக்கு பாடுகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நான் இன்னைக்கு ஒன்று சொல்லட்டும், பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபுல சொல்றாரு பாருங்க, 1:12 வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவர் சகித்த பிற்பாடு தான் தேவனுடைய வலது பரிசுத்தலை விற்றிருக்கிறார் என்று வாசிக்கும். அதே போல சகிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்படி பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது, சந்தோஷம் வரும்போது எப்படி பிரதர் நான் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? இது பாசிபிளா? பாசிபிள். ஆமென். எங்க புலம்பல் துதியா மாறுதோ அங்க உங்களுக்கு சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். துதி எடுத்தா பிசாசு ஓடுறான். நியாயாதிபதிகள்ல
யூதர்கள்லாம் இது ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, யார் எழும்பணும் அப்படின்னு பார்த்து. அப்போ யூதா எழும்பணும் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். ஏன் யூதா எழும்பணும்னா, யூதா தான் துதி. யூதா என்றால் துதி. எங்க துதி இருக்கிறதோ அங்க தேவன் அவருடைய சிங்காசனத்தை கொண்டு வந்து இறக்கி அங்க உட்காந்துக்கிறாராம். நீங்க உங்க வீட்டுல துதிச்சு பாருங்க, உங்களோடு தேவன் கூடவே இருக்கிறதை நீங்களும் பார்ப்பீங்க, அநேகரும் பார்க்கும்படி அவர் உதவி செய்வார். மோசேட்ட சொல்றாரு இல்லையா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரம் உள்ளதா இருக்கும். இப்போ ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, மோசையோட ஆண்டவர் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அவனுக்கு இல்லாத சோதனையா, அத்தனை லட்சம் ஜனங்களை அவன் விசாரிக்கணும்னா எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும். அவ்வளோ ஒரு கோவக்காரன், மூர்க்கங்காரன். ஆனால் அவனை போல ஒரு பொறுமைசாலி பார்த்தீங்கன்னா மோசையை போல யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் நம்ம சகிக்கும் போது நம்மை அவர் பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். அப்போ சகிக்க கற்றுக்கொள்ளணும், அவரையே நினைத்து கொள்ளணும். என்றால் அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்து தேவனுடைய வலது பாசத்திலே இருக்கிறார். சகிக்க எப்படி சகிக்கிறது பிரதர்? துதிக்க ஆரம்பிங்க, அதான் பெஸ்ட். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கு. பிலிப்பியர் 4:6 கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கஷ்டம் இருக்குது, பிசாசு கொண்டு வந்து நெருக்கிறான். சில நேரத்தில் தனிமையில் இருக்கிறப்போ நம்மளை நிறைய கொண்டு வந்து அவன் நெருக்கிறான். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எவ்வளோதான் நம்ம வந்து அதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாலும் அவன் கொண்டு வந்து நெருக்குவான். அந்த நேரத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும். உடனே முழங்கால் போட்டு துதிக்க ஆரம்பிக்கும், பாட்டு பாட்டு. அப்போது அவரை துதிக்க பிசாசு எங்கே ஓடுறானே தெரியும். இதுதான் அதோடைய ரகசியம். நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா லௌகீக கவலைகள் நம்ம வாசிக்கிறோம். முட்கள் நிறைந்த இடத்துல விதை விழுது, இந்த கவலை அது நெருக்குது. இந்த லௌகீக கவலைகள் இதெல்லாம் ஒரு மனுஷனை போட்டு நெருக்கி அதை வேர் வளர விடாமல் ஆக்கிடும். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, ஒரே காரியம் தான், சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.